இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. தவக்காலம் இறை ஆசிரின் காலம். பலரும் நல்ல வாழ்க்கை வாழ்வதும் வாழ முயல்வதும் இறை ஆசிரிற்காகவே. தவக்காலம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிப்பதல்ல, கடவுளோடு நம்மை இணைப்பது. கடவுளிடம் நம்மை மெய்ப்பித்து காட்ட வேண்டிய ஒரு காலம் அல்ல தவக்காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடம் திரும்பி வர வேண்டிய ஒரு காலம்தான் தவக்காலம். உண்மையில் நம்மால் திரும்பி வர முடிகிறதா? ஒளிமயமான தோற்றம் திருவிவிலியத்தில் மட்டும் சுருக்கி விடக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. பல புனிதருடைய வாழ்வும் ஒளிமயமாக மாறியிருக்கிறது. அவர்கள் நம்மையும் ஒளிமயமாக மாற்றும் வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். லெபனான் தேசத்து அற்புத புனிதர் என்று அழைக்கப்படும் புனித கார்பேல் என்பவருடைய வாழ்வு ஒரு ஒளியின் வாழ்வாக மாறுகிறது. செல்வங்களை அனைத்தையும் துறந்து கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த இத்துறவியானவர் இறந்தபின் அவருடைய கல்லறை ஒளிந்ததாக வரலாறு கூறுகிறது. அவரை லெபனான் தேசத்து மக்கள் அற்புத புனிதர் என்றும் ஒளியின் புனிதர் என்றும் அழைக்கிறார்கள். நம்முடைய வாழ்வு இயேசுவுக்கானதாக மாறும்போது நாமும் ஒளியின் மக்களாக மாறுகிறோம். அதனால்தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகின் ஒளி என்று. அப்ரஹாமினுடைய வாழ்வும் ஒளியின் வாழ்வாக மாறுவது கடைசியாக அவர் தன்னுடைய மகனையும் மோரியா மலையில் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில்தான். நாமும் முழுமையாக கடவுளுக்கு நம்மை எப்போது ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்போது கடவுளின் ஒளி நம்மிலும் பிரகாசிக்கும். கடவுளின் ஒளி நம்மில் பிரகாசிக்கட்டும், நம்மை பிரகாசிப்பிக்கட்டும். ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கின்ற நிலையிலிருந்து ஆசீர்வாதங்களாக மாற தவக்கால நம்மை அழைக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆரம்பித்த அழைத்தல் நீ ஆசீர்வாதம் என்ற முழுமையில் அது நிறைவு பெறுகிறது. நம்மால் எப்படி ஆசீர்வாதங்களாக மாற முடியும் என்ற கேள்வி நம்மில் எழலாம். தனக்கென்றே வாழும்போது நாம் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் நான் எனக்காக வாழாத போது நான் ஆசீர்வாதமாக மாறுகிறேன். தான் வாழ்ந்த ஊர், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர், தனக்கென்று அமைத்து கொண்ட பாதுகாப்பு வளையங்களை அனைத்தையும் துறந்து அறியாத ஒருவரின் அழைத்தலை கேட்டு பயணம் செல்லும் போது அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்படுவது, அவன் ஆசீர்வாதமாக மாறுகிறார். அவரை தான் அப்ரஹாம் என்று நாம் நம்பிக்கையின் தந்தை என்றும் அழைக்கின்றோம். உள்ளத்தை பாடப்புத்தகமாக மாற்றி பிறர் வாசித்து புரிந்து கொள்ளும் எளிய பாடப்புத்தகமாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கும் புரியாத பாடப்புத்தகம் அல்ல இயேசு. இவரே கடவுளின் மைந்தர். தன்னை ஒளிமயமாக வெளிப்படுத்துவது எல்லோரும் தன்னை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு புரிந்து கொள்ளும் பாடப்புத்தகமாக இயேசு தன்னை மாற்றி காட்டுகிறார் சீடர்களுக்கு. உள்ளத்தில் இருக்கின்ற ஒளி அவரை ஒளிமயமாக மாற்றுகிறது. உள்ளத்தை துறந்தபோது அவர் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்ற மனிதனாக மாறுகிறார். அதுவரையும் எல்லாம் எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகின்றதுதான் ஆசீர்வாதம் என்பது. முழுமையையும் துறந்து படிப்படியாக ஒரு மலையின் உச்சியை அடைந்து அங்கே கடவுளை கண்டு அனைத்தையும் இழந்த நிலையில் இங்கே இருப்பது நல்லது என்பதை நான் என்று உணரப்போகிறேன். எல்லாம் வேண்டும் என்ற நிலையிலிருந்து எதுவும் வேண்டாம், இங்கே இருப்பதுதான் உண்மை என்பதை உணர்கின்ற
ஒரு பாட புத்தகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உண்மையை தான் புனித அகஸ்தியனாரும் தன் வாழ்வில் மிகவும் தாமதமாக புரிந்து கொண்டேன் என்கிறார். இவ்வளவு காலம் என்னிலிருந்து மறைந்திருந்த உண்மை கடவுளையோடு இணைந்திருக்கும் போது மட்டுமே எனக்கு சொந்தமாக கிடைக்கிறது. அதுவரை எதற்காக வாழ்ந்திருந்தேனோ அவை அனைத்தையும் துறந்து விட்டு கொண்டு இனியும் கடவுளுக்காக வாழக்கூடிய ஒரு நிலையை அடைவதுதான் உண்மையான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு தன்னுடைய உண்மையான நிலையை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றால், அவர்கள் தன்னை நம்ப வேண்டும் என்பதற்காக அல்ல. தன்னுடைய சிலுவையின் பாடுகளின் நேரத்தில் அவர்கள் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக. இயேசுவின் உண்மை நிலை நம் ஒவ்வொருவரையும் அந்த சிலுவையின் உண்மையை நோக்கி அழைத்து செல்கிறது. அந்த ஒளிமயமாக தோற்றம் இருக்கும் போதும் இந்த தோற்றத்தில்தான் ஒரு நாள் எல்லாம் காயங்களாக மாறப்போகிறது. இன்று ஒளிமயமாக இருக்கின்ற இந்த உருவம்தான் ஒரு நாள் இரத்த கரைவடிந்த முகமாக மாறப்போகிறது. இன்று ஒளிமயமாக இருக்கின்ற ஆடைதான் ஒரு நாள் எல்லாராலும் பங்கு போட்டு எடுக்கப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல. கடவுளோடு இருக்கும் நேரங்கள் மட்டுமே நிரந்தரம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.